ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். முட்டை ஆம்லெட் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். ஒரு கை நெறைய சின்ன வெங்காயம் உரிச்சு அத நைஸா அரிஞ்சு வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் நீல வாக்குல கீறி வச்சுக்கோங்க. வேணும்னா நீங்க நைஸா கூட கட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல நான் ஒரு 5 எக்க உடைச்சு ஊத்திருக்கேன். பச்சை மிளகாய நீல வாக்குல நான் கீறியிருக்கேன்னா, ஈஸியா எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக. சில பேர் பொடிசா கட் பண்ணி அப்படியே போட்டு கூட சாப்பிடுவாங்க. அதில கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவ போட்டுட்டு, பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம் அதையும் நான் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமா சால்ட்டு. இதில வேற எதுவுமே நான் ஆட் பண்ணல. பெப்பரு, மஞ்சத்தூள் இது எதுவுமே ஆட் பண்ணல. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா மிக்ஸிங் பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, தோசை கல்லுல வந்து ஊத்த வேண்டியதுதான். நம்ம சேனல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். நான் புளிக்குழம்பு தான் வச்சிருந்தேன். புளிக்குழம்பு, சாம்பாரு இந்த மாரி எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். டயட்ல இருக்கிறவங்க வெறும் இந்த மாரி ஆம்லேட் மட்டுமே போட்டு நீங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.